உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுபிக்ஷா டிவி வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் மே மாதம் கடக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம துல்லியமாக கணிச்சு இந்த பலனை போடுறோம். இந்த பலனை எல்லாரும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நல்ல விதமான பலன்கள் உங்களுக்கு கணிச்சு கொடுக்கவிருக்கிறேன். அப்ப கடகராசி, கடகராசிக்கு இந்த மாதத்துல கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்ப கடகராசிக்கு ஆப்பட்டது 3ஆம் இடத்தில் கேது பகவான். அதே சமயத்துல மேனத்துல ராகு பகவான், சனி பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான். இதே மேசத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் உச்சம், ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய் பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். அதுபோக இந்த மாதத்தில் முக்கியமான சில கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் இருக்கிறது. குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராஜ கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் இந்த மாதத்தில் இருப்பதால் அந்த ராஜ கிரகங்களாகப்பட்டது இந்த வருஷத்துக்கே கடகராசிக்காரங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த குரு பயிற்சி ஆப்பட்டது மே மாசம் 14ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து அந்த குரு பகவான் மிதுனத்துக்கு வர்றாங்க, கடகராசிக்கு 12ஆம் இடத்துக்கு. அது போக இந்த ராகு கேது பயிற்சி ஆப்பட்டது மே மாசம் 18ஆம் தேதி இந்த ராகு கேது பயிற்சி உருவாகிறது. அப்போ அந்த ராகு பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருந்த அந்த ராகு பகவான் 8ஆம் இடத்துக்கு, அதாவது பின்னோக்கி பெயர்ச்சியாகி வருகிறார் கும்பத்துக்கு. அதுபோக கன்னியில் இருந்த கேது பகவான் பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு, கடகராசிக்கு 2ஆம் இடத்துக்கு அந்த கேது பகவான் வருகிறாங்க. இது ஒரு விதமான பலன். இது போக மே மாசம் 6ஆம் தேதி புதன் பகவான் மேசத்துக்கு பெயர்ச்சியை வர்றாங்க. மேசத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் 14ஆம் தேதி, மே மாசம் 14ஆம் தேதி பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு போறாங்க. இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கடக ராசிக்காரங்கள் சனி 7, அதாவது அஷ்டம சனியிலிருந்து விலகி இன்னைக்கு தான் உஷப்பானுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடிவு காலம் வந்தாச்சு. அப்ப அந்த சனி பகவான் இவங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த 9ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது கடக ராசிக்காரங்களுக்கு மிகுந்த யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன் அப்படின்னா குரு பகவான் வீட்டுல சனி பகவான் இருப்பது கண்டிப்பாக நல்ல விஷயம். அந்த குருவும் சனியும் நட்பான கிரகங்கள். அப்ப 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல அந்த சனி பகவான் இருப்பதால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தோத்து போன விஷயங்கள், விட்டு கொடுத்த விஷயங்கள், இந்த விஷயத்துல எல்லாத்தையுமே நீங்க ஜெயிக்க போறீங்க. அப்ப அந்த ஜெயிப்பு அப்படிங்கிறது ஒரு வெற்றியை கொடுத்து அந்த வெற்றியின் மூலியமாக உங்களுக்கு சந்தோஷம், ஒரு மன நிறைவு, ஒரு மன திருப்தியை இந்த மாதத்தில் நீங்கள் அடைய இருக்கிறீர்கள். ஃபர்ஸ்ட் மாசத்திலேயே, அந்த ஃபர்ஸ்ட் மாசங்கிறது என்ன, அந்த அஷ்டம சனி விலகி ஃபர்ஸ்ட் மாசத்திலேயே உங்களுக்கு ஒரு ஆரம்பமே அதிரடியாக நல்ல திருப்தியாக அமையக்கூடிய மாதமாக வந்துவிட்டது. அது எப்படின்னு சொல்றேன்னு பார்த்துக்கோங்க. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் வர்றாங்க. அப்ப 8ஆம் இடத்துல ராகு பகவான் வர்றதுனால கண்டிப்பாக வாழ்க்கையில பிரச்சனை, பிரிவு, ஏமாற்றம், நஷ்டங்கள், கெட்ட பேரு, கண்டம்
இதெல்லாமே வருவதற்குண்டான வாய்ப்பு கண்டிப்பா இருக்குது. ஆனா அதெல்லாம் உங்களுக்கு வராது. ஏன் வராது அப்படின்னா, குரு பகவான் ஆகப்பட்டது 9ஆம் பார்வையாக அந்த ராகு பகவானை பார்க்கிறாங்க. அப்ப அந்த ராகு பகவான், ராகு அப்படிங்கிறது பாம்பு, அந்த பாம்பு விஷத்தன்மையை இழந்து விட்டு கோதண்ட ராகுவாக மாறி உங்களுக்கு சுப பலன்கள், நல்ல யோகமான பலன்களை கொடுக்கவிருக்கிறார் குருடைய பார்வையின் காரணமாக. அப்ப இந்த 8ஆம் இடம் என்பது என்ன? ஒரு அதிர்ஷ்டமான இடம். அப்ப அந்த அதிர்ஷ்டமாகப்பட்டது கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக அந்த அதிர்ஷ்டத்தை அவங்க அனுபவிக்க போறாங்க. அப்ப அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எந்த ரூபத்துல வேணா வரலாம். அப்போ அந்த அதிர்ஷ்டத்தினால நீங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலையாகி நீங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை அந்த 8ஆம் இடம் உருவாக்கும். அப்ப அந்த 8ஆம் இடம் என்பது திடீர் லாட்டரி கூட கொடுக்கலாம், எதிர்பார்க்காத அமௌண்ட், பெரிய அமௌண்ட் கைக்கு வரலாம். நீங்க கொடுத்த பணமே பல வருஷமா வராம இருந்து இப்ப திடீர்னு அவங்க கொண்டு வந்து கொடுக்கலாம். உங்களுக்கு வேலையில நிலுவையில் இருந்த பணங்கள் கண்டிப்பாக வரலாம். நீங்க பிசினஸ்ல ஏதாவது ஒரு காரியம் முடிச்சு கொடுத்து அந்த பணம் உங்களுக்கு வராம இருக்கலாம். இது எதுவாக இருந்தாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக வரும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா, உங்களுக்கு யார் துரோகியா இருந்தாங்களோ, யார் எதிரியா இருந்தாங்களோ, அவங்களே நண்பராக மாறி அவங்க மூலியமாக வர வேண்டிய பணம் கண்டிப்பா உங்களுக்கு வரும். இது கண்டிப்பாக நிச்சயமாக கண்டிப்பாக நடக்கும். இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சூரிய பகவான் உச்சபலம், அதாவது உங்களுக்கு 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் தனாதிபதி உச்சமாக இருக்கிறாங்க 10ஆம் இடத்துல. அப்ப அந்த சூரியன் உச்சமாக இருப்பது, 10ஆம் இடத்துல உச்சமாக இருப்பது உங்களுக்கு தொழில்ல மேலும் வலு சேர்த்தும். அப்ப அந்த தொழில்ல பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறீங்க, ஏதாவது தொழில முயற்சி பண்றீங்க, அந்த தொழில் வேகமாக நடப்பதற்கு இந்த சூரியன் உச்சமாக இருப்பது உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட். இல்ல இதற்கு முன்னாடி தொழில் ஆரம்பிச்சிருக்கிறோம், அந்த தொழில் பாத்தீங்கன்னா பல ரூபத்துல கெட்டு போச்சு, அதை இப்ப எடுத்து நடத்துறீங்க, அந்த எடுத்து நடத்துவதற்குண்டான வாய்ப்புகளும் திருப்தியாக அமையும். அப்போ அந்த வேலையின் மூலியமாக, அந்த தொழில் மூலியமாக முன்னேற்றம் கிடைக்கும். நீங்க அதில் நிறைய சம்பாதிப்பீங்க. அப்போ உங்களுக்கு பிசினஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவதற்குண்டான வழியை அந்த சூரிய பகவான் காட்டிடுவாங்க. அதுபோக அதே சூரிய பகவான் மே 14ஆம் தேதி பயிற்சியாகி ரிஷபத்துக்கு வர்றாங்க, 11ஆம் இடத்துக்கு வர்றாங்க. அப்ப அந்த 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அப்ப அந்த லாபஸ்தானத்துக்கு அந்த சூரியன் வர்றதுனால உங்களுக்கு அரசு அலுவலகங்கள், இதுல ஏதாவது உங்களுக்கு காரியங்கள் பெண்டிங்கா இருந்தாலும், உங்களுக்கு ஏதாவது வர வேண்டியது இருந்தாலும், அப்ப அந்த அரசு அலுவலகத்தின் மூலியமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். பிரைவேட்லயும் அதுதான், உங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும், வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும், நீங்க எதிர்பார்த்த இடத்துக்கு ரீச் ஆகலாம், இல்லை வேற நாட்டுக்கு போகலாம், வேற ஸ்டேட்டுக்கு போகலாம். நீங்க கேட்ட அந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த பீரியட்ல கிடைக்கும். இது போக பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான், அப்ப அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு 9ஆம் இடத்துல உச்ச பலமாக இருக்கிறாங்க. 11ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல அந்த சுக்கிர பகவான் உச்சமாக இருப்பது கடக ராசிக்காரங்களுக்கு யோகம்தான். அப்போ 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். அப்ப அந்த பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்து அதிபதி உச்சமாக இருப்பது அப்படின்னா, நீங்க ஒருத்தரை நம்பி போறீங்க, இல்லை ஒருத்தர் மூலியமா ஒரு காரியம் ஆகணும், நீங்க பல நாள் எதிர்பார்த்த காரியங்கள் இப்போ அது நடக்குமா நடக்காது அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கிறீங்க, அது எல்லாமே இப்ப திறம்பட நடக்கும். அதுபோக உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும், கல்யாண கங்கண காரியங்கள், ஒரு குழந்தை பேரு, ஒரு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பல நாள் கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்துக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு அனுகூலம் இப்ப கிடைக்கும்.
அதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு வந்தாச்சு. அப்போ அந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுப்பார். கடகராசிக்காரங்களே, அந்த சுக்கிர பகவானால கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல ஒரு சந்தோஷம் கண்டிப்பா கிடைக்கும். அது திருமணமாக இருக்கலாம், குழந்தை பேராக இருக்கலாம், நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு வேலையாக இருக்கலாம், ஒரு பிசினஸாக இருக்கலாம், ஒரு முக்கியமான காரியமாக இருக்கலாம், குடும்ப சந்தோஷங்களாக இருக்கலாம். ஏதாவது ரூபத்துல அந்த சுக்கிர பகவானால நல்லது நடக்கும். அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா ஏக தேசம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் அதே சமயத்துல 2ஆம் இடத்துல கேது இருக்கிறாங்க. உங்களுக்கு வாக்குல கவனம் தேவை. பேச்சை கொடுத்தா மாட்டிக்குவீங்க. அப்படி இல்லைன்னா நீங்க யாருக்காவது ஜாமீன் போட்டாலும் மாட்டிக்குவீங்க. ஒரு இடத்துக்கு ஒரு பஞ்சாயத்து நடக்குது, அங்கே போய் நீங்க ஏதாவது தீர்ப்பு சொல்ல போனாலும் கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. அப்போ இந்த சமயத்துல நம்ம 10 பேச்சு பேசுறவங்களா இருந்தாலும் 10 பேசுற இடத்துல ஒரு பேச்சு பேசுறது நல்ல விஷயம். அந்த கேது பகவான் உங்களுக்கு சிம்மத்தில் இருக்கிறாங்க. உங்களுடைய வாக்கு பார்க்க போனா நீங்க எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிறது கொஞ்சம் நிதானம் பண்ணி கொஞ்சம் யோசனை பண்ணி பேசுங்க. தடான்னு எடுத்தோன்னு பேசிட வேண்டாம். இதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அது போக பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட, எலும்பு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அது உடனுக்குடனே மருத்துவ ரீதியாக பார்த்துக்கொள்வது நல்ல விஷயம். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் என்ன அப்படிங்கிறது கணிச்சுக்கோங்க. அதை கணிச்சா தான் அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி போறது, நம்ம போறது சரியா தப்பா அப்படிங்கிறது நீங்க கணிக்க முடியும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.